ஷலோம் அலைக்கும், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற எபிரேய வார்த்தை என்னவென்று சொன்னால் மிஸ்காவ். என்ன வார்த்தை? மிஸ்காவ். மிஸ்காவ் என்ற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அடைக்கலம். ஒரு சில இடங்களில் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கின்றோம். இங்கே அநேக இடங்களில் நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும், தேவன் எவ்வாறாக தம்முடைய ஜனங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி. அந்த நாட்களில் இந்த வார்த்தையை குறித்து பேசும் பொழுது மிஸ்காவ் என்று சொன்னால் ஒரு உயர்ந்த இடம், ரொம்ப உயர்ந்த மலையில் இருக்கின்ற ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கின்றது. அதாவது எவ்வளோ உயரம் என்று சொன்னால் யாருமே ஏறி வர முடியாத அளவிற்கு, எந்த எதிரிகளும் ஏறி வந்து தாக்க முடியாத அளவிற்கு உயரம். அதுவும் அந்த காலத்தினுடைய அந்த போரின் சூழலிருந்து யோசித்து பாருங்களேன். ரைட், அநேக ஈட்டிகள், வில்கள், அம்புகளை எரிகின்ற காலம். அப்பொழுது உயர்ந்த இடத்தில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சேஃப்டி. அப்போ மிஸ்காவ் என்று சொன்னால் அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். அதாவது உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உயர்ந்த இடம் எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பான ஒன்று. ஒரு பள்ளத்தாக்கு போல அல்லது ஒரு லோவான இடங்கள் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ இப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தோடு சங்கீதக்காரர்கள் தேவனை அடையாளப்படுத்துகிறார்கள். சங்கீதத்தில் நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும். சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்றாங்க, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். சிறுமைப்பட்டு பயங்கரமான அப்ரெஷனுக்குள்ளாக, கஷ்டத்துக்குள்ளாக போய்கொண்டிருக்கிற அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக, இந்த உயர்ந்த இடமாக. ஏனென்றால் இந்த சிறுமைப்பட்டவர்கள்லாம் ரொம்ப வல்னரபிளான மக்கள். அவர்களை யாருமே ஈஸியாக தாக்க முடியும். அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை வைத்து அவர்களை ஏமாற்ற முடியும். அதனால் எனவே தான் நீங்கள் தாவீது என்ன சொல்கிறார்னு சொன்னால், சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். அதே போல சங்கீதக்காரர் அவருடைய வாழ்க்கையில கூட சங்கீதம் 59ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்களேன், அவன் வல்லமையை கண்டு நான் உனக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த சங்கீதம் 59 தாவீது தன்னுடைய லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல இருக்கிறார். என்ன அப்படின்னா, சவுல் அவரை கொல்லணும்னு சொல்லிட்டு ஆட்களை விட்டு என்ன செய்கிறார், அனுப்புகிறார். யோசித்து பாருங்களேன், நம்மளை யாராச்சும் கொல்லணும்னு சொல்லிட்டு, கொலை பண்ணணுன்ட்டு 4 பேர் நம்மளை சுற்றுறாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை நிலைமை, நம்முடைய மனசு எவ்வளோ தூரத்துக்கு அந்த டைமில் பயமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில இவர் ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடுகிறார், ஆண்டவரே இப்படி எல்லாம் மக்கள் என்னை பார்த்து நினைக்கிறார்கள், அதை பார்த்து என்னை கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற அவர்களை பார்த்து நீர் நகைப்பீர், ஆண்டவரே நீர் பார்த்து கொள்வீர், நான் பயப்பட தேவையில்லை, ஏனென்றால் நீர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர். இப்போ எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை. சங்கீதக்காரர் தன்னுடைய கஷ்டமான 4 பேர் தன்னை கொலை செய்ய வகை தேடிக்கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் அவர் கர்த்தரை பார்த்து சொல்கிறார், தேவனே நீர் என் அடைக்கலம். சவுலினுடைய எல்லா அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த பிற்பதாக சங்கீதம் 18 ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் உயர்த்தி பாடும் பாடலும் சொல்கிறார், அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அப்ப இந்த மிஸ்காவ் என்ற வார்த்தை தேவனை ஒரு உயர்ந்த அடைக்கலமாக காண்பிக்கப்படுகிறது. முக்கியமாக மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே கஷ்டத்தின் பாதையில் போகும் பொழுது தேவன் எப்படி உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். இதே போல ரீசெண்டாக சங்கீதம் 48 வாசிக்கிறப்ப இன்னொரு அழகான விஷயத்தை பார்த்தேன். மனிதர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல மட்டும் இல்லை, அவங்க தங்கள் வாழ்க்கையில எப்போ ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுறாங்களோ அப்போ கூட தேவனாய கர்த்தர் தான் அவர்களுக்கு ஒரு அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தம் பிள்ளைகள் எவ்வளவு பலனுள்ளவர்களாய் இருப்பதை போல இருந்தாலும் அவர்களுக்கு தான் ஒரு அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இங்க சங்கீதம் 48 குறித்து பார்க்கும் பொழுது இது சீயோனை குறித்து பாடுகிற பாடல். அதாவது சீயோன் எருசலேம் தேவாலயத்தை புகழ்ந்து பாடுவதன் மூலமாய் அவர்கள் தேவனை பாடுவதுண்டு. ஸோ இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆவது வசனத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். அரண்மனைகளில் எதுக்கு அடைக்கலம் தேவை? இப்போ சங்கீதக்காரர் கொல்ல வகை தேடுறார் அப்படின்னா ஒரு அடைக்கலம் தேவை, கரெக்டு. அரண்மனைகளில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாகவே இட்ஸ் சேஃபஸ்ட் ஏரியா. எந்த அரண்மனை பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் யோசித்து பாருங்க. இப்போ இருக்கிற பார்லிமெண்ட்டோ அல்லது இப்போ இருக்கிற சில முக்கியமான தலைவர்களுடைய வீடுகளோ பாதுகாப்பு இல்லாமல் இருக்குமா? நல்ல பாதுகாப்பு இருக்கும் பாருங்க, ஃபுல் செக்யூரிட்டி ஃபோர்ஸோடு இருக்கும். அங்கே ஏற்கனவே ஒரு பெரிய கிராண்டான அங்கே ஏற்கனவே ஒரு பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும். இருந்தாலும் நீங்க பாருங்க, சங்கீதம் 48 அழகா சொல்றாங்க, சியோன் எருசலேம் அசையாமல் உறுதியாய் நிற்கிறது காரணம் என்னவென்று சொன்னால், பாதுகாப்பான இடத்தில் கூட தேவனே பாதுகாப்பு என்று சொல்லி அந்த ஜனங்கள் அறிக்கையிடுகிறார்கள். வாசிக்கிறப்ப ஆண்டவர் அழகா ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினார். இன்னைக்கு ரொம்ப லோவா இருக்கிறப்ப, ஆண்டவரே நீதான் என் அடைக்கலம், என்னை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பதுண்டு.
ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறார். நம்ம எங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுறோமோ, எங்க நமக்கு அதிகமான பலன் இருக்குது, என்னால் இதை செய்ய முடியும், எனக்கு இது ரொம்ப கைவந்த கலை, நான் இதெல்லாம் ரொம்ப அடிக்கடி செய்வதுண்டு என்று சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஹேபிச்சுவலான ஒரு காரியமா இருக்கலாம். இல்லைனா எனக்கு அந்த திறமை இருக்குது, நான் நிறைய தடவை இதை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் கூட தம்முடைய பிள்ளைகள் தேவனை அடைக்கலமாக கொண்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே போல நீங்க தேவனை உங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட்லயும் ஆண்டவர் நீதான் அடைக்கலம் சொல்லிட்டு நீங்க செய்யும் பொழுது அதை அநேகர் அதை பார்க்க வேண்டும். அநேகருக்கு தெரியும் இது அவர்களுடைய திறமை என்று. இருந்தாலும் அவர்களுடைய திறமையின் நேரத்திலும் அவர்கள் தேவனை சார்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சுற்றியுள்ள ஜனங்கள் பார்க்கத்தக்கதாக நாம் தேவனை நம்முடைய அடைக்கலமாக கொண்டிருக்க வேண்டும். அதுதான் சொல்கிறார், அதன் அரண்மனைகளிலே தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். எசேக்கியா ராஜா இதை ரொம்ப அழகாக அவருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அசிரியர்கள் பயங்கரமாக போருக்கு வந்து நிற்கிறார்கள். சுற்றி பல படைகளும் வந்து நின்று கொண்டிருக்கிறது. அப்படி பல படைகள், அசிரிய படைகள் வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் தான். ஆனால் எசேக்கியா ராஜா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ராஜா. அவர் உடனடியாக பயங்கரமாக பிளான் பண்றார். நார்மலா இந்த அசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்கள் வந்து ஒரு நகரத்தை உடனே அடிக்க மாட்டாங்க, சுற்றிலும் முற்றுகை போடுவார்கள். இப்படி முற்றுகை போடும் பொழுது வெளியே இருக்கிற அந்த கிராப்ஸ், அந்த வாட்டர்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி அங்கேயே உட்கார்ந்து ரொம்ப நாளாக இவங்களை வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர்களுக்கு எந்த தண்ணீரும் போகாத அளவிற்கு, இந்த தண்ணீரை முடிந்த அளவிற்கு அவர்கள் ஊர்களுக்குள்ளாகவே வரத்தக்கதாக ரொம்ப ஒரு அழகாக ஒரு டனல் அந்த ஊருக்குள்ளாகவே ஃபார்ம் பண்றார். இன்னைக்கு வரைக்கும் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் இந்த எசேக்கியாவுடைய டனல் குறித்து சொல்லும் பொழுது ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கின்றது இந்த எசேக்கியா உருவாக்கின அந்த டனல். அப்போ அவ்வளவு பெருசா அந்த வாய்க்காலை அவர் உண்டாக்கின பிறகும் அவர் பயங்கரமா நிறைய கோட்டை சூழ்நிலாம் கட்டுகிறார், அசிரியர்கள் வருகிறார்கள் என்று சொல்லி. எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு சொல்றாரு, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நம்ம பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த அசிரியாவோடு இருக்கிறது மாம்சபயம், ஆனால் நம்மோடு கூட இருந்து நம்முடைய யுத்தங்களை செய்கிறது நம்முடைய தேவன் என்று சொல்கிறார். ஆக்சுவலி அந்த நேரத்தில் எசேக்கியா ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருடைய டேலண்ட்ல அவர் நம்பி இருக்கணும். ஏன்னா அவ்வளோ பிரில்லியண்டா அவர் யோசித்து நிறைய செட்டப் பண்ணியிருக்கிறார். ஆனால் எசேக்கியா சொல்றாரு, நான் எவ்வளவு பிரில்லியண்டா யோசித்து என்ன பாதுகாப்பு செய்தாலும் இந்த நேரத்திலும் என் பாதுகாப்பிற்கு தேவனே என்பதை அவர் அங்கே பகிரங்கமாக அறிக்கையிடுகிறார். இன்றைக்கும் கர்த்தர் அதை தான் நமக்கு கற்றுத்தருகிறார். நம்முடைய வாழ்க்கையின் எதெல்லாம் உங்களுக்கு திறமை, என்னால் இதை செய்ய முடியும் என்று நினைக்கும் அந்த இடத்திலும் ஆண்டவரை உங்கள் அடைக்கலமாக கொள்ளுங்கள். அதிகமாய் ஜபத்திலே தரித்திருந்து அந்த வேலைகளை செய்யுங்கள். அதே போல எந்த ஒரு சில காரியத்தில் ரொம்ப லோவா, எனக்கு இதெல்லாம் வரவே வராது, எனக்கு இந்த படிப்பு வராது, இந்த வேலை வராது, எனக்கு இந்த திறமை கிடையாது, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப லோவா ஃபீல் பண்ற இடத்துல கூட கர்த்தரை உங்கள் அடைக்கலமாக கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் பாதுகாப்பு இல்லாமல் கூட இருக்கலாம். ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் மூலமாய் அநேகர் உங்களை ஏளனமாக நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிஸ்காஃப் இருக்கிறார், உங்களுக்கு ஒரு அடைக்கலம் ஆண்டவர் இருக்கிறார். எனவே அவரை நம்புங்கள், அவரை உங்கள் வாழ்க்கையை தஞ்சமாக கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொண்டவர்கள் யாவரும் பாக்கியவான்கள், அவர்கள் நலமுடன் இருப்பார்கள். எனவே கர்த்தர் தாமே இந்த 2 காலங்களிலே உங்களை இந்த வார்த்தையின் மூலமாக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. May God bless you.